எழுந்து வா என் தமிழா. பாரத நாட்டிற்கு பஞ்சம் வந்த போது, பசி பட்டினி தாண்டவம் ஆடிய போது, ரோஜாவின் ராஜா மனம் தடுமாறிய போது, வாடிய நிலத்தில் புதையல் கண்ட பூமி இது. வெட்டி வெட்டி வாரி தந்த தங்க சுரங்கம் இது. பாரதத்தையே வாழ வைத்த அன்பு சுரங்கம் இது. மண்ணோடு புன்கரைந்த பாதாள குழியிலே மன தைரியத்தோடு முன் வரைந்த வீர துணிவிலே ஈர தங்கத்தை வாரி வாரி தந்தது ஈர தமிழன் அல்லவா? இப்படி பொன்னல்லி தந்தவனை சுட்டு மண்ணல்லி போட்டது என்ன நியாயம்? உயிராய் நடமாட மொழி என்ன தடையா? உயிர் போன பின்னாடி ஆரடிதான் விடா. கடல் பொங்கினால் கண்ணகி இடமே. எரிமலை வெடித்தால் எவருக்கும் அடங்காது. இயற்கை கொடுத்த பூமிக்கு இங்கு யார் சொந்தம்? யார் சொந்தம்? எல்லை பிரித்த கோட்டிக்குள்ளே பிரிவென்ன நியாயம்? பிரிவென்ன நியாயம்? மொழிக்காக துடிதுடித்த அங்கங்களை, மாற்றானால் சுடப்பட்ட சிங்கங்களை நீங்கள் மார்தட்டி வாழ்ந்ததிலே வாழ்நாள் பாதி உங்கள் மார்பிலே சுட்டதனால் வீழ்ந்தது நீதி. உங்கள் மரணம் முற்றுப்புள்ளி அல்ல. உங்கள் எண்ணம் எங்களை விட்டு போவதும் அல்ல. உங்கள் போராட்ட காலங்களை பாராட்டி வியக்கின்றோம். உங்கள் கால் கட்டை விரல் கூட துளிச்சலோடு துணிந்ததை மதிக்கின்றோம். இரவிலே வாங்கிய சுதந்திரம் இன்னும் இருளாகவே இருக்கின்றது. இன்னும் விடியவில்லை. போராடியே துடிக்கின்றோம். தெரியுமோ, தமிழுக்காக தொண்டு செய்தவன் சாவதில்லை. தமிழுக்காக குண்டுபட்டவன் குழப்புகள் ஓய்வதில்லை. தமிழுக்காக போராடி தியாகிகளாகி விட்டீரே. தமிழ் தாயே கை வழங்கிட தீபமாகி விட்டீர். மீண்டும் ஒரு தலைமுறைக்கு வருவீரோ? வீர சாத்திரங்கள் படைப்பீரோ? முரண்ட எங்கள் தோல் மீது கைப்போட்டு வீர வாழ்விற்கு அழைத்து செல்வீரோ? எழுந்து வா என் தமிழா, எழுந்து வா என் தமிழா. வீர வணக்கம், வீர வணக்கம். தியாகி மோகனுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். ஈகியர் பால்ராஜுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். ஈகியர் பரமேஸ்வரனுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நன்றி, வணக்கம். தியாகிகளே, 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 விடுதலைக்கு உயிர் கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் செவ்வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எங்கள் செவ்வணக்கம். தியாகிகளே, 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 விடுதலைக்கு உயிர் கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் செவ்வணக்கம். எங்கள் அனைவருக்கும் எங்கள் செவ்வணக்கம். குடும்பம் விட்டு குழந்தை விட்டு அடிமை வில்ல கொடிக்க போர்க்கொடி விடுத்தி. குடும்பம் விட்டு குழந்தை விட்டு அடிமை வில்லங்கோடிக்க போர்க்கொடி பிடித்து பாட்டாளி வர்க்க விடுதலைக்கு தோழர்களே நீங்கள் உயிர் கொடுத்தீர். பாட்டாளி வர்க்க விடுதலைக்கு தோழர்களே நீங்கள் உயிர் கொடுத்தீர். தியாகிகளே, 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 விடுதலைக்கு உயிர் கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் செவ்வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எங்கள் செவ்வணக்கம். விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள், அறிவாளிகள். விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள், அறிவாளிகள் துப்பாக்கியை தூக்குகின்றனர். வர்க்க போராட்டத்தில் நிற்கின்றனர்.
துப்பாக்கியை தூக்குகின்றனர், வர்க்க போராட்டத்தில் நிற்கின்றனர். தியாகிகளே 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 தியாகிகளே, விடுதலைக்கு உயிர் கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் செவ்வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எங்கள் செவ்வணக்கம். ரத்த வெள்ளம் ஓடினாலும் நாட்டை நாங்கள் விடுவிப்போம். ரத்த வெள்ளம் ஓடினாலும் நாட்டை நாங்கள் விடுவிப்போம். அனைவரும் விடுதலை அடைகின்ற வரையில் ஆயுதத்தை நாங்கள் ஏந்தி நிற்போம். அனைவரும் விடுதலை அடைகின்ற வரையில் ஆயுதத்தை நாங்கள் ஏந்தி நிற்போம். தியாகிகளே 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 தியாகிகளே, விடுதலைக்கு உயிர் கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் செவ்வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எங்கள் செவ்வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஈழ போராளிகளுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வர்க்க போராளிகளுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தங்கவயல் தமிழர்களுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம் 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 தோழர் மோகனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தோழர் பால்ராஜுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தோழர் உதயகுமாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தோழர் பரமேஸ்வரனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மணிப்பூர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் ஒளிபோர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மணிப்பூர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் மணிப்பூர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மணிப்பூர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் மணிப்பூர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தோழர் மோகனுக்கு வீர வணக்கம் மோகனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தோழர் பால்ராஜுக்கு வீர வணக்கம் பால்ராஜுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தோழர் பரமேசுக்கு வீர வணக்கம் பரமேஸ்வரனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உதயகுமாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தங்கவயல் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் அங்கவயல் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் ஹலோ ஹலோ நான் கேஜப்ல இருக்கிறோமா கேஜப்ல இருக்கிறேன் அங்க வீர வணக்கம் வீர வணக்கம் பால்ராஜுக்கு வீர வணக்கம் பால்ராஜுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் பால்ராஜுக்கு வீர வணக்கம் பால்ராஜுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மறைந்து போன ஈகரே மறைந்து போன ஈகியரே மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் நினைவில் ஏந்தி நினைவில் ஏந்தி நிலவில் ஏந்தி நிலவில் ஏந்தி வீர வணக்கம் செலுத்துகின்றோம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மொழி போர் ஈக இருக்கு போர் ஈகியருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர
வணக்கம் வீர வணக்கம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம். புதைக்கப்படவில்லை 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 புதைக்கப்படவில்லை. மொழி போர் ஈகியர் மொழி போர் ஈகியர் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் விதைக்கப்பட்டார்கள் விதைக்கப்பட்டிருக்கிறார். தமிழ் இயக்கத்தின் வாயிலாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்திலே பல அமைப்புகள் பங்கு கொண்டுள்ளார்கள். அவர்களை ஒவ்வொருவராக அழைக்கும் போது அந்த அமைப்பு என்ன என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இப்போது தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம். தயவுசெய்து எல்லாரும் ஒரு நிமிடம் அமைதியாக கேட்க. நீராறும் கடலொடுத்த நிலமடர்ந்த கெளியொடுக்கும் சீராறும் மகனமென நிகழ்வரத கண்டமணி தெற்கிழமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் சிறு பிழைகளும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசம் போல் அனைத்துலகும் இன்பமுறை எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே சீரிலமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதமே வாழ்த்துதுவே வாழ்த்துதுவே. வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். மொழி போர் ஈகியர்க்கு மொழி போர் ஈகியருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். மொழி போர் ஈகியருக்கு மொழி போர் ஈகியருக்கு மொழி போர் ஈகியருக்கு மொழி போர் ஈகியருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். நான் சரியா ஒரு 8 மணி அளவில் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம கழக பொறுப்பாளர் ஐயா தனசேகரன் மற்றும் காந்திமதி பொறுப்பாளர் மட்டுமல்ல, அவர்கள் தங்கவயலிலே தமிழ் வளர்க்க பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியை அவர்களுடைய அன்பு மருமகன் நேற்று இரவு இந்த தங்கவயல் பகுதியிலே நேர்ச்சியிலே அதாவது விபத்திலே அங்கே இறந்து போனார். அந்த சோகம் தாழாமல் இன்றும் இருக்கின்றோம். இன்று ஒரு சோகமான நாள் என்றால் அதே போல ஐயா அவருடைய வாமு சேதுராமனுடைய இழப்பு, நமது இயக்க உறுப்பினர் ஆனந்தராசனுடைய இழப்பு, அதைவிட இன்று இன்று பேசக்கூட எங்களுடைய கழக உறுப்பினர்களுக்கு இன்று விருப்பமில்லாத சூழ்நிலை இருந்தாலும் இதை சொல்லியாக வேண்டும். அதனால் அவர்களுக்கெல்லாம் சேர்த்து இன்று உலகத் தமிழ் கழகம் தங்கவயல் கிளை சார்பாகவும் உலகத் தமிழ் கழகம் தலைமை கழகத்தின் சார்பாகவும் இந்த ஒட்டுமொத்த தங்கவயல் உணர்வாளர்களின் சார்பாகவும் இந்த தங்கவயல் மக்களின் சார்பாகவும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் என்னுடைய அஞ்சலியையும் உறுத்தாக்குகிறேன். வணக்கம், நன்றி. இப்பொழுது கடைசியாக முன்தோன்றி மூத்துக்குடி தமிழே வாழ் செந்தமிழ் நாடு எனும் போதினிலே இன்பத்தேன் பாயுது காதினிலே என்று முண்டாசு கவிஞன் பாரதி சொன்னார்கள். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று கொட்டி கிடந்த தங்கவயலில் இன்று தமிழ் என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. தங்கவயல் மட்டுமல்ல, கர்நாடகத்திலும் கேள்விக்குறியாகிவிட்டது. பேசும் மொழியாக இருந்தது இப்போது வெறும் வீட்டு மொழியாக மாறிவிட்டது. வெளியே தமிழ் என்று அடையாளம் காட்டிக்கொள்ள தயங்கும் நிலை வந்திருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் 1982ஆம் ஆண்டு இந்த கோகா கமிட்டியின் கோரத்தாண்டவன் தான் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இங்கே நான் வீரமாமுனிவர் கலைக்குழுவின் சார்பாக வந்திருக்கின்றேன். 1982இல் நண்பன் பாலு, நானும் பாலெல்லாம் சின்ன பசங்க ஓடி ஆடி விளையாடுற பசங்க. என்னோட பாலிய நண்பர் தான் பாலு. அவர் இந்த போராட்டம் நடக்கிற வீட்டில் இருந்து அவர் வெளியில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார். அதனால் குண்டடி போட்டு இறந்துட்டார். நண்பனை இழந்தோம் 1982ஆம் ஆண்டு. 1983ஆம் ஆண்டு நீங்காத நினைவுகள்
என்னும் நாடகத்தை வீரமாமுனிவர் கலைக்குழுவின் சார்பாக நாங்கள் அரங்கேற்றினோம். அதில் மொழி உணர்வும் சமூக அநியாயங்களையும் அந்த நாடகத்தில் எடுத்து காட்டினோம் என்பதை எங்கள் பெருமையோடு சொல்லுகின்றோம். எங்கள் ஆசான், எங்கள் இயக்குனர் அண்ணன் ஜேம்ஸ் பால் அவர்கள் இருந்தார். இந்த சமூக அவலங்களை நாடகத்தின் வழியாக எடுத்து சொன்னார். இப்பொழுது கன்னடம் படிக்க வேண்டும், ஆங்கிலம் படிக்க வேண்டும், ஹிந்தி படிக்க வேண்டும் என்று தமிழை ஒதுக்கி தள்ளுகின்றார்கள். நானும் ஸ்கூல் ஆசிரியராக இருக்கிறதுனால பசங்களுக்கு தாய்மொழியின் முக்கியத்துவத்தை கூறி வருகின்றேன். அது இப்போ ஊத்தாக்கா அமைப்பு, உலக தமிழ் கழக அமைப்பு கையில் எடுத்து தமிழை எப்படி வருகின்றார்கள். ராமசன்பேட் பகுதி, மாரிகுப்பம், கில்பர்ட்ஸ் பகுதி, இன்னும் உருகம், கென்னடிஸ் என்று பல பகுதிகளில் தமிழை கற்பித்து வருகிறார்கள். இங்கும் பி வட்டத்திலும் அந்த வகுப்பை தொடங்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கின்றார். அதற்கான நேரமும் காலம் இன்னும் கனியவில்லை. விரைவில் அதையும் இங்கு தொடங்குவோம். நமது மக்கள் சிறுக சிறுக தமிழை கற்றுக்கொண்டு கண்டிப்பாக அவர்கள் வெளியே வருவார்கள். நமது தொன்மையையும் உண்மையையும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நாம் யார் என்பதை கிரேக்கமா இல்லது சீனமா அல்லது லத்தீனா இல்லை தமிழா என்றால் நம்முடைய மொழி மூத்த குடி என்பது உலகறியும், எல்லோரும் அறிவார்கள். ஆனால் நாம் இன்று ஐயா அவர்கள் மிக அழகாக குறிப்பிட்டார்கள். ரொம்ப கேட்கறதுக்கு உணர்ச்சி வசமா இருக்குது. ஐயா ராசன் அவர்கள் காத்தா கேட்கறதுக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு. வெளியே வர்றதில்ல, கட்சியில செதறி போயிட்டோம். வெறும் கட்சின்ற பேர்ல தான் இருக்கிற தவிர எல்லாமே ஒன்னா சேர்ந்தோம்னா 1 கோடி பேர் இருப்போம்னா எத்தனை எம்எல்ஏ உருவாக்கலாம், எப்படி போராடலாம்? ஏன் முஸ்லீம் கிட்ட இருக்குது, ஏன் மலையாளி கிட்ட இருக்குது, எல்லார்கிட்டயுமே இருக்குது, ஏன் நம்ம கிட்ட இல்லை அப்படின்றத கேள்வி. எல்லாமே கேள்வி எழுப்பிட்டு போற தவிர இன்னும் நம்ம ஒன்னா சேரல. ஒன்னா சேர்ந்தோம்னா நம்மளுடைய பலம் என்ன என்பதை நாம் நிரூபிப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். கோலார் தங்க வயலில் மொழிக்காக இது இருந்த மொழி போர் ஈகி இருக்கு. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம். தாய் மொழி காக்க, தாய்மொழி காக்க, இன்னுயிர் ஈந்த தியாகிகளுக்கு, இன்னுயிர் ஈந்த தியாகிகளை மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம். நீங்கள் செய்த தியாகத்தை, நீங்கள் செய்த உயிர் தியாகத்தை தமிழ் ஈழம் இருக்கும் வரை மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம். மொழி போர் ஈகியரே, உங்களை இங்கு புதைக்கவில்லை, உங்களை இங்கு புதைக்கவில்லை, எங்கள் நெஞ்சில் விதைத்திருக்கிறார். நினைவில் ஏந்தி, நினைவில் ஏந்தி வீர வணக்கம் செலுத்துகின்றோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மொழி போர் ஈகி இருக்கு. வீர வணக்கம், வீர வணக்கம். பேசினாலும் நமக்கு நல்லா தெரியும். ஒரே ஒரு அந்த மாதிரி குறைஞ்ச நேரத்தில் சிறப்பாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதிகமாக நேரத்தில் நிறைய பேர் பேச முடியாதால் தயவுசெய்து நீங்கள் பேசின குறைக்கு நிறைய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே 2010, 2011, 12 3 ஆண்டுகள் இந்த ஈகர்களுக்கு நினைவு நாள் அந்த கொண்டாட்டத்தில் நான் கலந்துருக்கேன். இது 4ஆம் ஆண்டு. என் தாய்மொழி நாளை இறக்குமே, ஆனால் நான் இன்றே இறந்து போவேன் சொல்லி பாவாமொழி கவிஞர் உலகத்துல என் தாய்மொழி அழிஞ்சு போனா நான் இறந்து போவேன் அப்படின்னு சொன்ன கவிஞரை பார்க்க முடியும். அப்படி சொன்னவங்க தான் பார்க்கணும். உலக வரலாற்றுல தாய்மொழிக்காக ஒருத்தன் உயிர் கொடுத்தான் அப்படின்னா அது தமிழகத்துடைய மொழிப்போர் ஈகர்கள் மட்டும்தான். ஜூலை
6ஆம் தேதி 5ஆம் தேதி வந்துச்சுன்னா கருப்பு ஜூலை சொல்லி உலகத்தமிழ் வந்து அதை வந்து நினைவு கூறுறாங்க. ஏன் அப்படின்னா ஈழத்துல வந்து இனப்படுகொலை செய்த அந்த நாளை நினைவு கூறுறாங்க. ஆனா உலகத்தமிழுக்கு வந்து கர்நாடக மண்ணில் இந்த மாதிரி மொழிக்காக போராடி மொழிக்காக உயிர் நீக்கிய தாய்கள் இருக்கிறாங்க உலகத்தமிழுக்கு தெரியாது. அதை தொடர்ச்சியாக என்கிட்ட ஒரு ஆடியோ நான் அந்த இதில் ஸ்பீக்கரில் 5 நிமிஷம் கேட்டு பாருங்க. இந்த மண்ணில் பெரும்பான்மையான மக்கள் தமிழ் மக்கள் இருந்தாங்க. அன்னைக்கு இருந்த கோக்காய் அந்த ஹிந்தியும் சமஸ்கிருதத்தையும் அது வந்து மேலோக்கி இருக்குது, கன்னட மொழி வந்து பின்னாடி இருக்கிறதுக்காக தான் அவங்க அந்த அறிக்கையை கொடுத்து கன்னட மொழி வளர்ச்சிக்காக சில திட்டங்களை கொடுக்குறாங்க. 3வது மொழியாக நீங்க வேற ஒரு மொழியை கற்கலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் தமிழ் வந்து அன்னைக்கு எந்த தாய்மொழியில் அந்த கல்வி கற்கிறோம் அப்படின்னு இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அவங்க மட்டும் முன்னெடுத்தாங்க. துணுமொழி பேசுறவங்க, மராட்டியை பேசுறவங்க, தெலுங்கு மொழியை பேசுறவங்க எல்லோருமே சிறுவர்களாக இருக்கிற எங்கள் மொழியை நீங்க ரசிக்க பாக்குறீங்க எல்லோரும் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அதுல வந்து லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு தமிழ் மக்கள் அன்னைக்கு இருந்த முதலமைச்சரான குண்டுராவுக்கும் கவர்னருக்கும் வந்து மனுவை கொடுத்தாங்க. அந்த மனுவை வந்து ஏற்றுக்கொண்ட அரசு கோலார் தங்கவயல்ல மொழிக்காக போராடி எங்கள் தாய்மொழி தான் கருத்து சொன்ன இந்த தியாகிகளை வந்து வைத்திருக்கு. இப்போ மராட்டிய தெலுங்கு மொழியை பேசுறவங்க அன்னைக்கு வந்து அவங்க தாய்மொழியை விட்டு நாங்கள் இந்த மொழியை ஏற்கனவே நின்னாங்க. ஆனா இங்க பெரும்பான்மையா இருந்தாங்க இந்த மக்கள் வந்து 90 விழுக்காடு மக்கள் வந்து தமிழ் இருக்கிறதுனால எங்க தாய்மொழி நின்னதுக்காக கொடுக்கப்பட்ட விலைதான் இந்த மொழிப்போர் ஈகை. இதை ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்ம வந்து மனதில் கொண்டு அவர் நினைவு கூறுவதை ஈகியர்களை குறித்து பொதுவான ஒரு பாடலை அன்பு தோழர் மாறி அவர்கள் என்னுடைய மொழி தமிழ் மொழி சிறப்பாக இருப்பாங்க. அவனை சிந்திக்க வைக்கக்கூடிய பேச்சாக அமையும். அறம் செய்ய விரும்பு உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். திருக்குறள். ஏய் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அறம் செய்ய விரும்பு. அறம் என்பது என்ன? தர்மம் இல்லை, பிச்சை காசு கொடுக்கறது இல்லை. தர்மம் என்பது உன்னுடைய சுபாவம் என்ன? What is your nature? 2500 ஆண்டுகளுக்கு முன்னதாக சாக்ரட்டிஸ் சொல்லி இருக்கிறார், know thyself. நீ யார் என்று நீ புரிந்து கொள். நீ யார்? கோலார் மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஏரியா கவுன்சிலருக்கு அவர் அட்டென்ட் பண்ணியிருக்காரு இந்த ஒரு நிகழ்ச்சியில். நான் ரொம்ப ஒரு நன்றி சொல்லியிருக்கேன். எல்லாரும் இதை பற்றி பேசிட்டாங்க, வீரவணக்கத்தை பற்றி. ஏற்கனவே என்ன சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட் இயரு இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. வேற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதனால நின்று இருக்குது, எந்த அரசியல் முன்னாடி செயல்பட்டுருக்குது, இதெல்லாம் நம்ம தமிழர் நல்லா ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங் வச்சு மேற்கொண்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முடிக்கணும், க்ளீன் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய ஒரு கோரிக்கை வச்சு நம்ம தமிழர் நல்லா இன்னும் நிறைய பேர் எல்லாம் ஒன்றா சேரணும். ஏன்னா தமிழருக்காக தான் இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு மறைச்சிருக்காங்க. அவங்களுக்கு வீரவணக்கத்தை செலுத்துக்கு நம்ம விசிகா சார்பிலையும் வேற கட்சி சார்பிலையும் எல்லாரும் வந்திருக்காங்க. அதனால நன்றி மேற்கொண்டு அடுத்த வருஷம் இன்னும் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. எங்களோட விசிகா சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் சரி, முனிசிபாலிட்டியும் சரி, ஒரு நல்ல ஒரு கோரிக்கை வச்சு அப்ளிகேஷன் என்ன இருக்குன்னு நாங்கள் பார்த்து இதை நெக்ஸ்ட் செயல்படுத்தணும்னு விசிகா சார்பில் நகரிலிருந்து வந்திருக்கும் அனைவரையும் எங்களுடைய தங்கவயல் நாம் தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறையின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த மொழிப்போர் ஈகரை பற்றி அனைவரும் இங்கே சிறப்பாக பேசுகிறாங்க. அதே சமயம் இது ஒரு சடங்கு மாதிரி நம்ம செய்யாமல் இதை ஆக்கப்பூர்வமாக செய்யறதுக்கு என்ன வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு மூத்தவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணாக்கா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. இந்த இடத்த சீரமைச்சு கொஞ்சம் சுத்தம் செஞ்சு
எல்லாம் பண்ண இந்த பீவட்ட பஞ்சாயத்து தலைவர் அலெக்சாண்டர் இங்கே இருக்காரு. அவங்க நம்ம தமிழ் அமைப்புகள் சார்பாக வந்துட்டு அவருக்கு இங்கே நம்ம நன்றி தெரிவிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே சமயம் தங்கவயலில் இருக்கிற அமைப்புகள் நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து அடுத்த நகர்வு இதை நம்ம என்ன செய்யலான்றதை பற்றி பேசினாக்கா ரொம்ப நல்லா இருக்குன்னு என்னுடைய ஆலோசனையை சொல்லிட்டு இந்த மொழிப்போர் ஈகருக்கு தங்கவயல் நாம் தமிழ் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறையின் சார்பாக வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். போராடிய நம்ம தோழர் தேவராஜ், மணிவாசன், அஜிதா போன்ற தோழர்களும் அதனோடு இன்று சத்தீஸ்கர், தண்டகர்ணன், பஸ்தர் அந்த போராடக்கூடிய தோழர்கள் அந்த நிலம், அந்த மண், அந்த காற்று, அந்த இடம் எல்லாம் நமக்கு சொந்தம் என்று போராடி கொண்டிருந்த அந்த தோழர்களுக்கு அந்த இடங்களை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுப்பதற்காக அங்கு வாழ்ந்து பல ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை அடித்து விரட்டி துரத்துகின்றது மோடி அரசு. இதை எதிர்த்து போராடிய மாவோயிஸ்டுகள் அவர்களை அந்த மக்களை தயார்படுத்தி இது இந்த நிலத்துக்காக நில்லுங்கள், இந்த மண்ணுக்காக நில்லுங்கள் என்று தயார்படுத்தி ஒரு ஆயுத போராட்டம் வடிவில் அமைத்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்ற பசவராஜ் தோழர் அவரை உடல்நலக் குறைவாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அவரை மோடி அரசு என்கவுண்டர் சுட்டுக் கொன்று என்கவுண்டரில் இருந்தார் என்று பொய் பிரச்சாரங்களை செய்து கொண்டு அந்த தோழர்களை இன்று வரையிலும் அந்த மக்களை 8 வயது குழந்தை கூட பார்க்கறதில்ல. இந்த நம்ம மிலிட்டரி நம்ம பணத்தையே வாங்கி சாப்பிடுற ஏமாவுற மிலிட்டரி, அந்த மிலிட்டரி நம்ம மக்களையே வந்து கொண்டு போய்க்கிறான். அந்த பெண்களை கூட கற்பழிக்கிறான். சிறு வயது கூட பார்க்காம கற்பழிச்சு சித்திரப்படுத்திருக்கான். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த போராட்டம் இருக்குது, ஆந்திராவில் போராட்டம் இருக்குது. உலகம் முழுக்க கூட இந்த போராட்டத்தை ஆதரித்து ஒரு பெருவாரியான ஆதரவு திரட்டப்படுது. ஆனால் கர்நாடகாவில் இதை பேசக்கூட யாருக்கும் அந்த தைரியம் இல்லை, அந்த வாய்ப்பு கொடுக்க. அதுக்காக அதை நான் இங்க பேசி சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்றேன். இது போராட்டம், இது வருட போராட்டம். எல்லா மக்களும் சமமாக வாழணும் என்று போராடக்கூடிய தலைவர்கள் போராட்டம். அதே போலதான் தமிழரசு தோழர் தமிழ்நாட்டில் தனி தமிழ்நாடு என்ற கோரிக்கையை வைத்து போராடி உயிர்த்த தமிழரசை கூட நம்ம நினைவு கூறும். ஈழத்திற்காக தங்கவயல் தமிழர்களும் பெங்களூரில் உள்ள தமிழர்களும் ஈழ போராட்டத்தை ஒரு பெருவாரியான போராட்டம் உலகமே எதிர்நோக்கக்கூடிய அளவுக்கு கர்நாடக தமிழ் கல்வி இயக்கம் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றது. அதே வழியாகத்தான் இங்க வருடம் இந்த 4 தமிழர்களுக்காக நினைவு மொழிப்போர் தியாக கூட்டங்கள் நடத்தப்படுது.